கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு மட்டும் போகவே போகாதீங்க. ஆமாம், போகவே போகாதீங்க. எதுக்காகனா பெருசாக நான் ஒன்றும் சொல்ல போல, அங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறதோட இல்லை, நான் நினைக்கிறதோட பயங்கரமாக இருக்கும். உங்களால் ஃப்ரீயாக எங்கே செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஃபெஸ்டிவல்ஸ் நாட்ஸை விட்டுட்டு வீக் டேஸில் போங்க. அதுக்காக தான் நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அங்கே என்னென்னலாம் இருக்குது நான் அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஐ எம் ஆதிகேசவன். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா மழை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்கும். பைக்கு, காரு, ஆட்டோலாம் நிறுத்திக்கலாம். நீங்கள் வெயிட்டிங் சார்ஜஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் அங்கே போகலாம். 10 ரூபாய் 20 ரூபா தான் கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்ததுனால நாங்கள் வந்து எடுக்க முடியல அந்த பார்க்கிங் ஷூட்டை. அதனால் வந்து நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கட்டிட வேலைலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்து ஏற்றலாம். உங்களுக்கு அங்கே ஸ்நாக்ஸ் வேணும், சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா கூட அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு கடையாக இருக்குது. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த 2 குட்டி பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்கள நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன்னா, நீங்கள் வந்து வீடியோ சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னடா நம்ம கூடலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, நம்மளாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டே கேட்டேன். என்ன தம்பி என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்? ஆமாண்ணா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குட்டி பசங்க 2 பேர் சொன்னாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் என் மனசு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நானே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். பரவாயில்லையே, நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு 2 குட்டி பசங்க நம்மளை பார்த்து நான் அவங்க கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலையில் வந்து நான் உங்களுக்காக ஷூட்டுக்காக போனேன், இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றிப்பா, சப்போர்ட் பண்ணுங்கப்பா எனக்கு அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க வந்து என் மனசை தொட்டுட்டாங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னடா நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆனந்தம். என் ஃப்ரெண்டே சொன்னான், டே என்னடா நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டு வரியா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதும் இந்த குட்டி பசங்க வந்து என்கிட்ட கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த சர்ச்சில் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறத விட அந்த 2 குட்டி பசங்களை நன்றி சொல்ல அந்த 2 குட்டி பசங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியில் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது அந்த 2 குட்டி பசங்க தான். ஆனால் நான் அவங்கள பார்ப்பேனா, உங்களை வீடியோஸ்லாம் டெய்லியும் ரொம்ப பிடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி போனவொடனே ஒரு மாதா மசாலா இருக்கும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதா மசாலா இருக்கும். நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதா மசாலாவுக்கு மட்டும் மரியாதை செலுத்திட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதா மசாலையை பார்க்க வந்தேன். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டேன். ஸோ வந்து அங்கே ஆராதனை முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸ் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஆராதனை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மலையிலே வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு இடம். இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராதனை கூட்டம் இருக்குது. வீக்கெண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆராதனை கூட்டம் வந்து பயங்கரமாக நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஆராதனை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட ஆராதனையை நீங்களும் மேற்கொள்ளலாம். உங்களை யாரும் அங்கே கேட்க மாட்டாங்க. யார் வேணால் போகலாம், எவங்க வேணால் போகலாம். அங்கே சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாகவும் கூட போகலாம். நீங்கள் வந்து சாமி கும்பிடணுன்னு தான் நான் போகணுன்னு சொல்ல சும்மா சுற்றி பார்க்க கூட போயிட்டு வாங்க. உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சர்ச்சில் இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற குஷியில் சர்ச்சோட ஹிஸ்ட்ரி சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த சர்ச்சுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்னு பேர் வந்தது? ஜீசஸ் கிறிஸ்டோட 12 சீடர்களில் ஒருத்தர் தான் சென்ட் தாமஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 52 கேரளாவில் மத பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து மயிலாப்பூர் கடல் வழியாக வந்து இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இவர் கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காம சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை வந்து பேசி மயக்கி வலுக்கட்டாயமாக பரங்கிமலையில் அவரை வந்து ஈட்டியால் குத்தி கொலை செஞ்சுருக்காங்க. அவர் வந்து தியாகம் பண்ணி இறந்துருக்காரு. இதனால தான் அந்த இடத்துக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் பேர் வந்தது. சரி, இந்த சர்ச்சை யார் கட்டினா? கேரளாக்கும் சென்னைக்கும் ட்ரேட் பண்ணுற போர்ட்டுகீஸ் இருக்காங்கல்ல, கேரளாக்கும் சென்னைக்கும் ட்ரேட் பண்ணுற போர்ட்டுகீஸ் வந்துட்டு போவாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, எங்கே கட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது சென்ட் தாமஸ் இங்கே தானே உயிர் தியாகம் செஞ்சார். அவருக்காக கிபி 1523 இந்த சர்ச்சை கட்டுறாங்க. அவரோட பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கவும் செய்கிறாங்க. எதுக்காகனா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தியாகம் செஞ்சார். சரி, ஓகே, இந்த சர்ச்சில் என்னென்னலாம் இருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் வந்து தமிழில் சொல்லப்போனால் பரங்கிமலை. இந்த சர்ச்னால தான் அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அங்கே இருக்கிற ஊருக்கும் சென்ட் தாமஸ் பரங்கிமலை, சென்ட் தாமஸ் மவுண்ட்னு பேரே வந்தது. இது வந்து 500 வருஷம் சர்ச். இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12 சீடர்களால் மேம்பட்டப்படுத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பேசிகிட்ருக்கு. ஹிஸ்ட்ரினால தான் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்பவும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்ததுக்காகவே அங்கே அடையாளமும் இருக்குதோ. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இதுதான் கடல் வழியாக வந்ததுக்கான அடையாளம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் இருக்குது. 500 வருஷம் பழமையான காயின் இருக்குது. 18th சென்ச்சுரியில் யூஸ் பண்ண காயின் இருக்குது. அவங்க வந்து என்னென்ன வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களோ அது இருக்குது. கப்பு இருக்குது.
எல்லாமே இருக்குது. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லேருந்து ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது, அதை எப்படி அமைச்சிருக்காங்க, அதுக்குண்டான பொருட்கள்லாம் வச்சுருந்துருக்காங்களா, அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ் இருக்குது. அந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னலாம் மொழி பேசியிருக்காங்க, அவருக்கு வந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் வசனங்கள் என்னென்ன இருக்குது, அவர் எப்படி வந்தார், அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், அவர் எப்படி துன்புறுத்தினாங்க, அவர் வரைஞ்ச படங்கள், அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாமே வந்து ப்ரூஃபாக வச்சுருக்காங்க. இது நான் சொல்கிறது நீங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேரெக்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து இது உண்மைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியில் நடந்தது தான் இப்பயும் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் நடந்தது எல்லாமே நீங்கள் தெளிவாக இங்கே பார்க்க முடியும். ஆஸ் அ ப்ரூஃபாக உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த இடம் எப்படி கட்டமைக்கப்பட்டது, எப்படி கட்டினாங்க, சென்ட் தாமஸ் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் வந்து எவ்வளோ துன்புறுத்தலுக்கு இழுக்கப்பட்டார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்ட் தாமஸ் அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல நான் அவ்வளோ நல்லது அமைஞ்சேன், எனக்கு எவ்வளோ கெட்டது செஞ்சாங்க தெரியுமா, என்னோட மரணம் வந்து யாருக்கும் இனிமேல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சோகமான நிகழ்வுகளும் அங்கே எழுதியிருந்தது. அது எல்லாமே அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்காக அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாது. என்னடா பார்க்க தான் போகிறோமா அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. நீங்கள் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைனா கூட நீங்கள் அங்கே ரிலாக்ஸேஷனுக்காவது போங்க, உங்கள் ஃபேமிலியோடு போங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாயபிளாக தான் இருப்பீங்க, உங்களுக்கு போரே அடிக்காது. நானே இன்றைக்கி போனதுக்கு செம்ம ரிலாக்ஸேஷனாக இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது. தனியாக போகாதீங்க, ஃபேமிலியோடு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நீங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. சரி, ஓகே, இந்த இடத்த பார்த்து முடிச்சு சென்ட் தாமஸ் அவரோட இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு மாடி மேலே மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது ஒரு வியூ ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வியூவில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், உங்கள் குழந்தைங்க கூட விளையாடலாம். நீங்கள் வந்து பேரண்ட்ஸாவோ யாருனா போனீங்கன்னா அங்கே உட்காந்து பேச முடியும், ஃப்ரீயாகவே இருக்குது. ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது, செம்ம ரஷ் இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியே உங்களுக்கு சென்னை சிட்டியே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக மார்னிங் டைமில், அதாவது ஈவினிங் 3:30லேருந்து 4:30 அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிட்டி தெரியுது, சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் நைட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டி தெரியாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வியூவை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா காற்று வாங்கிட்டு உங்கள் மனசில் என்னென்ன கவலைகள் இருக்கோ, என்னென்ன சோகங்கள் இருக்கோ, என்னென்ன துக்கங்கள் இருக்கோ, என்னென்ன வருத்தங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இந்த காற்றாக கரைச்சிட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே மனசில் நினச்சது நடக்கும் நம்பிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடையும் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடையும் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு திங்ஸ் எதனா வைக்கணும்னா கூட அங்கேயும் இடம் இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஆரம்பித்த இதுலேருந்து காமிச்சிருப்பேன். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த வேலை எப்படி உருவாச்சு, இதோட ஹிஸ்ட்ரியை காமிச்சிருப்பேன். அந்த சென்ட் தாமஸ் அவர் பேர் எப்படினால வந்தது, அவர் எப்படி இறந்தார்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சோகங்கள் எப்படி இங்கே மலையாக்கப்பட்டதோ அந்த மாதிரி உங்கள் மலையான இருக்கிற சோகங்கள் எல்லாத்தையும் இந்த மலையோட மலையாக கரைச்சிட்டு நீங்கள் மனசுலேருந்து எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக வாங்க. உங்கள் மனசு வந்து அவ்வளோ லேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டயர்டாக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, ஏறி வந்திருப்பீங்க, ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் டீலாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணுமோ அந்த ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு மலையிலே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ரிலாக்ஸாக வெளியே போங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வெளியே போங்க. அதுதான் உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, எல்லாமே முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூமை வந்து பூட்டிட்டாங்க. அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணி காட்ட முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணி காட்டுறேன். இன்னும் நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வந்து எங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா இந்த இறங்கி நீங்கள் ஒரு 3 தெரு தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே இருக்கும், திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்ட் பேட்ரிக் சர்ச்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதாமாவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு போனோம், லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகணும்னு எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே இறங்கி போனீங்கன்னா இன்னும் நிறைய குட்டி குட்டி சாமி சிலைகளாக இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். நீங்கள் சென்னையில் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து யாருன்னா வந்து லக்கேஜோட வந்து ஐயோ நான் எப்படா போகிறது, லக்கேஜெல்லாம் தூக்கினால் நிம்மதியாக சுற்றி பார்க்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கவலையே வேணாம். இங்கே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, உங்கள் லக்கேஜ் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். நான் உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் படி இறங்கிட்டு போகிறதுக்கு ஒரு மேடு மாதிரி ஒரு இடம் வரும், அதுக்கு பதிலாக போகிறதுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு படி இருக்கும், அது வழியாக நடந்து ரிலாக்ஸாக நடந்து வீட்டுக்கு நிம்மதியாக போகலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு மக்களே. நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இந்த வீடியோவில் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல வரேன். ஒரு மெழுகுவத்தி வாங்கிக்கங்க. அந்த மெழுகுவத்தி வாங்கி லாஸ்ட்டாக ஏற்றிட்டு என் கனவுகள் எல்லாமே நினைவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தயவு செஞ்சு போங்க. ஏன்னா உங்கள் கனவுகள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வெற்றிக்காக தான் பிறந்திருக்கீங்க. உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ நாம் ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம ஆரம்பித்த படிக்கே நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோட முக்கிய கட்டத்திலே முடிவிலேயே நம்ம இருக்கோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு யாரும் இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு ரசிச்சுட்டு வாங்க. இந்த மலை எங்கே இருக்குன்னா சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு கேட்டாலே உங்களை கூட்டு போய் விட்டுருவாங்க. கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும். தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நிம்மதியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. லவ் யூ ஆல் மக்களே.